மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து முதல் நாளான இன்று நிவாரணம் பெற்ற பொதுமக்களிடம் பேசினோம். செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. மிக்ஜாம் புயல் காரணமாக கடந்த 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் பெய்த கனமழை தலைநகர் சென்னையை புரட்டி போட்டது. இதேபோல சென்னையை ஒட்டிய செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களும் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தன. இந்த மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். இதையடுத்து கடந்த 14ஆம் தேதி முதல் நிவாரணத் தொகைக்கான டோக்கன் விநியோகிக்கப்பட்டது. இந்த நிலையில் ரூபாய் 6000 நிவாரணம் வழங்கும் பணிகளை சென்னை வேளச்சேரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இதேபோல ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கு நிவாரணத் தொகைக்கான விண்ணப்ப படிவத்தின் விநியோகத்தையும் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 25 லட்சம் குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் இதற்காக 1455 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சரிடம் நிவாரணத் தொகை பெற்ற வனிதா காயத்ரியிடம் பேசினோம். இந்த பணம் எங்களுக்கு பெரிய அளவில் இல்லைனாலும் ஆனால் இந்த பணம் எங்களுக்கு தேவையான பணம் கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு உதவியாக இருக்கு. ஏன்னா ஒரு 10 நாளுக்குள்ள எங்களுக்கு இந்த பணம் கிடைச்சதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த டைம்ல எனக்கு இந்த 6000 ரூபாய் சிஎம் கொடுத்தது இந்த ஷார்ட் பீரியட்ல கொடுத்தது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். இதுல எங்களுக்கு இப்போ அது பெரிய தொகை தான். நாங்க எங்களோட பொருள்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ இந்த தொகை அது பெருசுதான் எங்களுக்கு. நிவாரணம் வழங்கும் பணிகள் குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா கூறுகையில், எல்லோருக்கும் யார் யார் பேரு அது பட்டியலில் இருக்கோ அவங்களுக்கு அனைவருக்கு டோக்கன் கிடைக்கும். பேர் பட்டியல்ல இல்லைன்னா கூட அதுவும் அந்த பயப்பட தேவையில்லை, அச்சம் இருக்கு தேவையில்லை. அந்த கடைக்கு போய் நம்ம விண்ணப்பிக்கலாம். டோக்கன் பெற முடியாதவர்களுக்கு 1 வாரத்திற்குள் நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சில இடங்களில் பேர் விடுபட்டிருக்கு. அந்த இடத்துல எதிர்க்கவே மாநகராட்சி சார்பாக அந்த ஹெல்ப் டெஸ்க் போடப்பட்டிருக்கு. அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள அனைவரும் சென்று. இதனிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் புயல் பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவினர் தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்திருப்பது, அரசு குறித்து அவதூறு பேசி அரசியல் செய்ய நினைப்பவர்கள் கன்னத்தில் விழுந்த பலார் அறை என குறிப்பிட்டுள்ளார். செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். மிக்ஜாம் புயல் வெள்ளம் நிவாரணத் தொகையான 6000 ரூபாய் வழங்கும் பணியை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். இன்றைய தினம் ரேஷன் கடைகளில் 100 நபர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு 6000 ரூபாய் வழங்கப்பட்டது. நாளை முதல் நாள் ஒன்றுக்கு 200 நபர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் நிவாரணத் தொகை வழங்கும் பணியை 10 நாட்களுக்குள் முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்பனா. நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.